ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்டனிங் பிடிச்சவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் என்னோட செடியை நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். நிறைய பூ பூத்திருந்தது. இப்போ பூ பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே உடைச்சு விட்டுட்டேன். அந்த கிளை எல்லாத்தையுமே உடைச்சு விட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டு வச்சிருந்தது. அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உடைச்சு விட்ட எல்லா கிளையில இருந்துமே அழகா ஒரு 3 மொட்டா முளைச்சிருந்துச்சு. அத பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அ ஆக்சுவலி நான் வந்து வீடியோ கொஞ்சம் நான் மாத்தி எடுத்துட்டேன். நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தெளிவா நான் காமிக்கிறேன். அ அப்படியே அந்த செடியே பல்ப் எரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ஹாப்பியா இருந்தது. செடி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் உரிக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ தேங்காவெல்லாம் அ உரிச்சு எடுத்துட்டு வீட்ல குடுத்துட்டு ஈவினிங் வந்து நானு படிக்கிறதுக்குரிய வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி அ பைபிள் படிச்சுட்டு, நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் படிக்கலான்னு சொல்லி, ஸோ பைபிள் எழுதுறதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன். அ இந்த மந்த்துக்குள்ள எப்படியாவது வந்து ஒரு 10 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிறணும், எழுதி முடிச்சிரணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது வந்து முடியல. ஏன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது நம்மளுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒரு குழந்தையோட அம்மாவா இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம பைபிள் எடுக்கும்போதோ, இல்ல புக் எடுக்கும்போதோ தான் பிள்ளைங்க வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி நம்மளால முடிஞ்சத நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும். அப்படின்றதுனால ஒரு ஒரு என்னுடைய டார்கெட் எப்பவுமே என்ன வச்சுக்கிறேன், இந்த நாள்ல நம்ம ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு பண்ணியிருக்கிறோமா? அட்லீஸ்ட் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல வந்து ஆண்டவருக்குன்னு என்ன ஒரு முக்கியமான ஒரு நேரம் குடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நான் யோசிப்பேன். யோசிச்சு அதுக்குரிய பிரேயர் டைம குடுக்கணும்னு நெனப்பேன். ஸோ அப்படிதான் நான் அந்த பைபிள் எழுதவும் ஆரம்பிச்சேன். ஆ இப்போ வந்து அது சக்சஸ்ஃபுல்லா சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டெல்லாம் முடிஞ்சு ஏசாயா கிட்ட வந்துட்டுருக்கிறேன். ஹோப் சீக்கிரமா அத எழுதி முடிப்பேன்னு நானு நம்புறேன். பைபிள்லாம் படிச்சு முடிச்சுட்டு, எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுட்டேன். நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு, இந்த வீடியோ பார்க்குற சொற்பமான பேர் தான் பார்க்குறீங்க. ஆனாலும் இதுல யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. ஏன்னா, ஆ நோட்டிஃபிகேஷன்ல வந்து கம்மியான வேக்கன்ஸீஸ் தான் விட்டுருக்குறாங்க. ஆனாலும் பரவால்ல. நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தம்னா கர்த்தருடைய கரத்தினால நம்மளுக்கு வாய்க்கட்டும். ஆ அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு, பாப்பாக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி, அடுத்து சாப்பாடு வேலை ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து நைட்டுக்கு வந்து இப்ப எல்லாமே நான் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்றது பாப்பாக்கு. ஏன் அப்டின்னா, ரைஸ் சாப்பிட்டா தான் கொஞ்சம் வந்து நைட்டு அ அவங்களுக்கு வந்து வயிறு பசிக்காம இருக்கும். இல்லன்னா இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டூடுலர் ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நைட்டு வந்து நம்ம டிஃபன் குடுக்குறதோட ரைஸ் வந்து பெட்டரா இருக்கும். டிஃபன் வந்து நம்ம பகல்லே குடுத்துட்டோம்னா, ஆனா இடைப்பட்ட நேரம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதாவது சாப்பிடுறனால அவங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். நைட் நம்ம ரைஸ் குடுத்துட்டோம்னா தான், ஆ அ அவங்க வந்து அந்த ஸ்லீப்புக்கு வந்து அவங்களுக்கு நல்லா ஆ நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்லீப்பா இருக்கும். ஸோ நான் நைட் ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி குடுக்குறது. பாப்பாக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு, நைட் ஃபுல்லும் கிளீனிங் ஆரம்பிச்சாச்சு. ஆ எப்படினாலும் வந்து அந்த கிளீனிங் முடிஞ்சா தான் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கும் எனக்கு. ஸோ நைட் கிளீனிங் வந்து முடிச்சாச்சு. கிச்சன்லாம் கிளீன் பண்ணி. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.